Simplify 2 1 by 4 into 3 by 14 divide by 1 2 by 7. So இங்கே கொடுத்திருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த 2 1 by 4 1 2 by 7 இது ரெண்டுமே வந்து mixed fraction. இதை first நம்ம தனியாக எடுத்து improper convert பண்ணிட்டு and then இதில் நீங்கள் substitute பண்ணிங்கன்னா question solve பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2 1 by 4 இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை வந்து இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஸ்டெப் நமக்கு தெரியும். இந்த 4 இந்த 2 இந்த நம்பர் இது ரெண்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4 into 2 என்னது 8. ஸோ வர ஆன்சரை இது கூட நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ 8 plus 1 which is 9 by இந்த டினாமினேட்டர் பார்ட் ஆஸ் இட் இஸ் எழுதணும் which is 9 by 4 தான். இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பராக நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கிறதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9 by 4. ஸோ லைக்வைஸ் இந்த நம்பர் நம்ம எடுத்து இம்ப்ராப்பராக வந்து கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ 1 2 by 7. ஸோ இதுக்கும் வந்து அதே ஸ்டெப்ஸ் தான். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த டினாமினேட்டர் இது கூட நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ 1 into 7 பார்த்தீங்கன்னா which is 7. ஸோ இந்த 7ஐ வந்து இந்த நியூமரேட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ 7 plus 2 பார்த்தீங்கன்னா which is 9 divide by 7. ஸோ கிடைச்சிருக்க இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 2 1 by 4 இருக்கிற இடத்துல 9 by 4 சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. 1 2 by 7 இருக்கிற இடத்துல 9 by 7 வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 9 by 4 தென் மல்டிப்ளிகேஷன் சைன் கொடுத்துருந்தாங்க. தென் 3 by 14 நெக்ஸ்ட் ஃப்ராக்ஷன் இங்கே இருந்தது. தென் டிவிஷன் சைன் கொடுத்துருந்தாங்க. இந்த 1 2 by 7 இருக்கிற இடத்துல 9 by 7. ஸோ இதுக்கு வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்க டிவிஷன் சைனுக்கு வந்துட்டு நம்ம மல்டிப்ளிகேஷன் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து நியூமரேட்டர் இது வந்து டினாமினேட்டர். ஸோ மல்டிப்ளிகேஷன் சைன் ரீப்ளேஸ் பண்ணும்போது இது வந்து ரிவர்ஸ் ஆகும். அதாவது டினாமினேட்டர் பார்ட் நியூமரேட்டர் ஆகும், நியூமரேட்டர் பார்ட் டினாமினேட்டர் ஆகும். ஸோ இங்கே இருக்க டிவிஷனுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் ரீப்ளேஸ் பண்ணும்போது இதுதான் வந்து ப்ராசஸ். நியூமரேட்டர் டினாமினேட்டர் வந்து ஜஸ்ட் நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதினா போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்பயும் போல் நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போகிறீங்க. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது நியூமரேட்டர் எந்த டேபிளால் வந்து டிவைட் பண்ணுறீங்களோ அதே டேபிளால் தான் டினாமினேட்டர் வந்து டிவைட் பண்ணணும். ஸோ கேன்சல் அவுட் பண்ணும்போது 7 இங்கே இருக்குது 14 இருக்குது. ஸோ 7 times டேபிளால் பண்ணும்போது 1 times 7 வந்து 7 2 times பண்ணிங்கன்னா which is 14. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 9 இந்த 9 நம்ம 9 times டேபிளாலே கேன்சல் அவுட் பண்ணலாம். 1 times 9 இங்கே வந்து 1 times 9. ஸோ ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் ஈக்குவல்ஸ் 1 into 3 3 3 into 1 3. ஸோ 3 by இங்கே வந்து 4 இருக்குது இங்கே வந்து 2 இருக்குது. ஸோ 4 into 2 பார்த்தீங்கன்னா which is 8. ஸோ 3 by 8 தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் சால்வ் பண்ணும்போது கொஸ்டின் வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ண முடியும் உங்களால். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.